I have seen a lot of people who have big problem with vocabulary. You know why? They just learn a word and a meaning. A word and a meaning. Then they forget it. If you don't know how to learn a word, don't worry, I'm here to help you. Welcome to my channel and thank you so much for clicking in. So today's word is turn. Turn. We are going to discuss each and every context of this word in detail. I mean, இந்த வேர்டை வந்து நம்ம அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய போகிறோம். So the word turn has different meanings. Let's see them one by one. First meaning என்னன்னா turn திருப்பு அல்லது திரும்பு. So he turned back suddenly. அவன் திடீரென பின்னாடி திரும்பினான். Or turn the page. பேஜ் திருப்பு அப்படின்னு சொல்கிறது. So it's a verb. The past form of this verb is turned. The past participle form is also turned. So turn, turned, turned. Turn back. Second meaning is turn, மாறு, மாறுதல். His face turned blue. அவனோட ஃபேஸ் வந்து நீல கலரில் மாறிடுச்சு. Or you can say everything turned normal. எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு, இயல்பான நிலைக்கு திரும்பி விட்டது. So turn, மாறு. Another meaning of turn is திருப்பம். இங்கே வந்து இது பெயர் சொல்லா ஒர்க் ஆகிருக்கு, அதாவது நவுனாக ஒர்க் ஆகிருக்கு. இப்போ இப்படி சொல்லலாம், டேக் த ரைட் டர்ன் அப்படின்னா இப்படி ரெண்டு ரோடு இருக்குது. டேக் த ரைட் டர்னால் வலப்பக்க திருப்பத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது. டர்ன் ரைட் அப்படின்னா வலப்பக்கமாக திரும்பு. டேக் த ரைட் டர்ன்னா வலப்பக்க திருப்பத்தை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ டர்ன் திருப்பம். நவ் டர்னிங் பாயிண்ட். டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா திருப்பு முனை அப்படின்னு அர்த்தம். இது வந்து பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ் சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இட்ஸ் அ கிரேட் டர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். ஒருவேளை அது கெட்ட ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு நல்ல விஷயம் வந்து திடீர்னு நடந்திருக்கலாம். ஸோ டர்னிங் பாயிண்ட் திருப்பு முனை. டாஸ் அண்ட் டர்ன். டாஸ் அண்ட் டர்ன் அப்படின்னா உருண்டு புரண்டுட்டே இருக்கிறது. மேபி தூக்கம் வராமல் இல்லைனா ஏதாச்சும் வலி இல்லாத உருண்டு புரண்டுட்டு அப்படி இருப்போம்ல, அது வந்து டாஸ் அண்ட் டர்ன். ஹே, வாட் ஆர் யூ டூயிங்? ஐம் டாஸிங் அண்ட் டர்னிங் ஆன் த பெட். நான் வந்து படுக்கையில் உருண்டு புரண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அபவுட் டர்ன் அப்படின்னா ஒரு டிரெக்ஷனில், குறிப்பிட்ட டிரெக்ஷனில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த டிரெக்ஷனை அப்படியே மாற்றி ஆப்போசிட்டில் வந்து டேர்ன் பண்ணி போகிறது வந்து அபவுட் டர்ன் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் இப்போ உங்கள் ஒரு வண்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அபவுட் டர்னாக எப்படி திருப்பி பின்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு. மேபி யாராச்சும் ஒரு டாப்பிக்கை பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு அவங்க வந்து அந்த டாப்பிக்லேருந்து அப்படியே மாறி இன்னொரு டாபிக் ஆப்போசிட்டாக பேச ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அபவுட் டர்ன் போகாத அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இதுதான் அபவுட் டர்ன், அப்படியே திரும்பி இன்னொரு டிரெக்ஷனில் போகிறது. டேக் எ நியூ டர்ன் அப்படின்னா புதிய திருப்பம் எடுக்கிறது. அது எப்போ யூஸ் பண்ணலான்னா பாஸ்ட் எல்லாம் மறந்துட்டு ஒரு புதிய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டேக் அ நியூ டர்ன் அப்படின்னு சொல்லலாம். மை லைஃப் டுக் அ நியூ டர்ன் ஆஃப்டர் யுவர் அரைவல். நீ வந்ததுக்கப்புறமா என்னோட லைஃப் வந்து அப்படியே திரும்பிடுச்சு, மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ டேக் அ நியூ டர்ன். இனி வந்து டர்ன் டவுன் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுறது, கம்மி பண்ணுறது. டர்ன் டவுன் த டிவி வால்யூம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டிவி வால்யூமை கம்மி பண்ணி வை அப்படின்னு அர்த்தம். டர்ன் அப் அப்படின்னா டிவி வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. டிவி வால்யூம் இல்லை எதுனாலும் கூட இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து டர்ன் அப், டிக்ரீஸ் பண்ணுறது வந்து டர்ன் டவுன். பட் இந்த டர்ன் அப்புக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. என்னென்னா கம், அரைவ், அந்த மாதிரி வந்து சேர்றது, இதெல்லாமே டர்ன் அப் தான். நீங்கள் மேபி இப்படி சொல்லலாம், அவன் நேற்றுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக he didn't turn up yesterday. he didn't turn up yesterday. தமிழில் வந்து சொல்லுவோம் இல்லையா, கைக்குள்ளே வச்சுக்கிறது, முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு வந்து இங்கிலீஷில் ஒரு இடியம் இருக்குது. என்னென்னா டர்ன் அரவுண்ட் ஒன்ஸ் ஃபிங்கர். டர்ன் அரவுண்ட் ஒன்ஸ் ஃபிங்கர் அப்படின்னா என்னென்னா கைக்குள்ளே வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் டர்ன்ட் மை மாம் அரவுண்ட் மை ஃபிங்கர். ஐ ஹவ் டர்ன்ட் மை மாம் அரவுண்ட் மை ஃபிங்கர் விச் மீன்ஸ் நான் என் அம்மாவை என் கைக்குள்ளே வச்சுக்கிறேன். டர்னிங் த டேபிள் மீன்ஸ் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது, திடீர்னு மாற்றிக்கிறது. இதுதான் டர்னிங் த டேபிள். இந்த சாவி கொத்து என் கையில் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா,
இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், she turned the table in the meeting and got applause. திடீர்னு அந்த சுச்சுவேஷனை அவளுக்கு சாதகமாக மீட்டிங்கில் பயன்படுத்திக்கிட்டா அண்ட் கைத்தட்டல் வாங்கினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. turned the table in the meetingனா டேபிளை டேர்ன் பண்ணுறது கிடையாது, அவள் அந்த சான்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அவளுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டா. இப்போது 2 குட்டி ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்த்துடலாம். டர்ன் ஆன். டர்ன் ஆன்னா ஸ்டார்ட் பண்ணுறது இல்லைனா ஆப்ரேட் பண்ணுறது. டர்ன் ஆன் த டிவி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டர்ன் ஆஃப் மீன்ஸ் ஸ்டாப் பண்ணுறது. ஐ forgot to turn off the gas stove. நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். இன்னொரு மீனிங் இருக்குது. டோன்ட் டர்ன் மீ ஆஃப் அப்படின்னா என்னை மூட் அவுட் பண்ணாத. he turned me offனா அவன் என்ன மூட் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். இப்போ டீச்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ் சொல்கிறேன். இன்டர்ன். இன்டர்ன் அப்படின்னா ஒன் ஆஃப்டர் another, ஒவ்வொன்றா வர்றது. ஓகேவா. டீச்சர் கால்டு த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களா டீச்சர் வந்து கூப்பிட்டான். ஹே ஐல் கால் யூ இன்டர்ன் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களா உங்களை நான் கூப்பிடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஃபைனலி குட் டர்ன் அப்படின்னா நல்ல விஷயம், ஃபேவர். ஓகேவா. இட்ஸ் அ குட் டர்ன். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல ஃபேவர், நல்ல விஷயம், தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், லெசன் என்ஜாய் பண்ணிங்களா? இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் அண்ட் சென்டென்சஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு வேர்டை வந்து படிக்கும்போது அதை பற்றி நல்ல டீட்டெயில்டாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதை பற்றி நல்லாவே படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேர்டு எப்போவுமே மறக்காது. ஸோ இந்த வேர்ட் டர்ன் வந்து உங்களுக்கு மறக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்றைக்கு நான் போடுற லேர்னிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். ஒரு லேர்னர் வந்து கேட்டிருந்தாரு, ஹிந்து நியூஸ் பேப்பர் வெக்காபுலரி வந்து வேணும் அப்படின்னு. நான் வந்து கொஞ்ச நாளாகவே இந்த ஒன் வேர்டு தான் இப்படி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஒன் வேர்ட் ப்ளஸ் நிறைய மீனிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி. அதனால ஹிந்து நியூஸ் பேப்பர் வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், அஃபிஷியல் நம்பர். அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெய்லி சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா. ஸோ ஐல் மீட் யூ டுமாரோ வித் another content. Until then, bye bye.